வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கடந்த மாதம் 30ஆம் தேதி பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. செல்போன், ஜிபிஎஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி காணாமல் போனவர்களை கண்டறிய முடியவில்லை என்பதால் மீட்பு பணிகள் இன்றும் நீடித்து வருகிறது. நிலச்சரிவில் சிக்கி இதுவரை பலியானவர்கள் எண்ணிக்கை 370ஆக உயர்ந்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் நடந்து வருகின்றன. இதில் இன்று நடைபெற்ற டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் முன்னாள் வீரரான ஜோகோவிச் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதி ஆட்டத்தில் அல்காரஸை வீழ்த்தி ஜோகோவிச் தங்கப்பதக்கம் தட்டி சென்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பரவலான மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள 34 மாவட்டங்களில் இன்று இரவு 10 மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாமில் அம்மாநில அரசு புதிய சட்டத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளது. அங்கே அசாம் மாநிலத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அரசு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று இன்று நடைபெற்ற மாநில பாரதிய ஜனதா நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முதல் மந்திரி ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்தார்.